ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீட்டிலேயே எப்படி தனி மிளகாய் தூள் அப்புறமா தனியாத்தூள் ரெடி பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறையா பேருக்கு இது எப்படி பண்ணணும்னு தெரியும். தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் நாம் எந்த ப்ரிசர்வேட்டிவோ இல்லை ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. பொதுவாக நம்ம பேக்கெட்டில் வாங்குகிற ரெட் சில்லி பவுடரில் செங்கல் தூள் அப்புறம் கலருக்காக ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் சேர்ப்பாங்க. அப்புறமா குவான்டிட்டி அதிகமாக்க ஸ்டார்ச்லாம் சேர்ப்பாங்க. அதே மாதிரி மல்லிப்பொடியில் சாம்பல் சேர்ப்பாங்க. இதை எப்படி நம்ம செக் பண்ணலான்னா, ஒரு டம்ளர் தண்ணியில் மல்லிப்பொடியை மிக்ஸ் பண்ணுங்கள். அதில் சாம்பல் கலந்துருந்தா அந்த சாம்பல் மேலே மிதக்கும். இதெல்லாம் நம்ம கடையில் வாங்காமல் ஈஸியாக வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வீட்டிலையே ரெடி பண்ணுறதுனால காஞ்ச மிளகா தனியாவோட ஒரிஜினல் ஃப்ளேவர் இந்த பவுடரில் நமக்கு கிடைக்கும். காஞ்ச மிளகாவையும் தனியாவையும் ஒரு பெரிய பிளேட்டில் இந்த மாதிரி விரித்து வச்சுக்கோங்க. நல்லா வெயிலில் 1 மணி நேரம் இதை நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். நான் கம்மியான அளவு எடுத்துருக்கிறதுனால மிக்சியிலே நான் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக எடுத்திருக்கீங்க அப்படின்னா மில்லில் கொடுத்து நல்லா திரிச்சிக்கோங்க. வெயிலில் வைக்க முடியாது அப்படின்னா லைட்டாக கடாயில் வறுத்து சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பவுடர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகாவை பவுடர் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா காம்பெல்லாம் எடுத்துட்டு பவுடர் பண்ணுங்கள். காம்போடு சேர்த்து நம்ம பவுடர் பண்ணாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, பவுடர் நல்லா தான் இருக்கும். காம்போடு சேர்த்து பவுடர் பண்ணாலும் இதோட கலர் கம்மியாலாம் இருக்காது, நல்லா பிரைட்டாக தான் இருக்கும். இதையும் நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் காஞ்ச மிளகாவை நான் காம்பெல்லாம் எடுத்துட்டு அரைக்க போகிறேன். அதையும் இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். அவ்வளோவா ஒன்றும் கலர் டிஃப்ரென்ஸ் தெரியாது. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது காம்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி அரைச்சது, 2வது இருக்கிறது காம்பு எடுத்ததுக்கு அப்புறமா நாம் அரைச்சது. இந்த 2த்துக்கும் கலர் டிஃப்ரென்ஸ் ரொம்ப ஒன்றும் இருக்காது. ஆனால் இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது காம்பு எடுக்காதது கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் உங்களுக்கு ஸ்மூத்தாக வேணும்னா காம்பு எடுத்துட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாமே அரைச்ச உடனே ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் உடனே நீங்கள் அதை பாட்டிலில் ஸ்டோர் பண்ண வேண்டாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீட்டிலேயே ரெடி பண்ண பவுடர்ஸ் தனியா அப்புறம் காஞ்ச மிளகாவோட ஒரிஜினல் ஃப்ளேவரை நம்மளோட எல்லா டிஷ்ஷுக்கும் கொடுக்கும். அதனால் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.